ஹாய், வெல்கம் பேக். ஸோ லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு வெப்கேம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இன்டர்நெட் ரிசர்ச் பண்ணப்போ Insta360ங்கிற பிராண்டில் இருந்து லிங்க் 2ங்கிற ஒரு வெப்கேமை பார்த்தேன். ஸோ நான் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்தேன். அவங்கள ரிவ்யூ எல்லாமே ஆகா ஓஹோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அவங்களோட வெப்பேஜுக்கு போயிட்டு அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதில் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு நிறையா அமேசிங்கான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இவ்வளோ ஃபியூச்சர்ஸோட ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒர்த்தான வெப்கேமாக இதை பார்த்தேன். அதோட ப்ராடக்ட்ஸ் பேஜை வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்க போகிறப்போ ஒரு ஃபீச்சருக்கு கீழே ஒரு ஸ்டார் மார்க்கை பார்த்தேன். உங்களுக்கே தெரியும் ஒரு ப்ராடக்ட்டோட ஃபீச்சருக்கு கீழே ஸ்டார் மார்க் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ ஒரு பெஸ்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெக்கில். அப்புறம் தான் நான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்க சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸை பாருங்கள், அதில் மோர் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நானும் கீழே ஸ்க்ரால் பண்ணி போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு சின்ன பாயிண்ட் கிடையாது, ஒரு பெரிய பேராகிராஃபே கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரி யாராவது இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு. பட் எனக்கு எந்த அவுட்புட்டும் கிடைக்கல. எஸ்பெஷலி தமிழில் ஒரு வீடியோ கூட இந்த கேமரா பற்றி என்னால் கண்டுபிடிக்க முடியல. இந்த கேமராவில் இருக்க ப்ராப்ளம்ஸை சொல்லி யாருமே வீடியோ போடல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் Insta360 லிங்க் 2ஓட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ், இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங்கை குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உள்ள ஃபஸ்ட் கேமரா யூனிட் இருக்குது. அது போக பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வெளியில் எடுப்போம். அடுத்ததாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய புக்காகவே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு. ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே இருக்குது. அடுத்ததாக வழக்கம் போல் Insta360 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கலரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் Insta360 ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அடுத்ததாக வாரண்டி கார்டு. ஸோ ஒயிட் போர்ட் டிடெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்காக ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸை ஒட்டிட்டா ஒயிட் போர்ட் ரெகக்னிஷன் நடக்கும். அடுத்ததாக இதில் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டைப் C to டைப் A கனெக்டர் ஒன்று இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டைப் C to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா லென்த்தான கேபிள்னே சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம மெயின் யூனிட் பார்ப்போம். ஸோ நல்லா வெயிட் இருக்குது, இதுக்கு ஹெவியான மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 ஆக்சஸ் கிம்பிள் இருக்குது, 2 பக்கமும் ரொட்டேட் பண்ண முடியுது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபோன் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஹெவியான மெட்டல் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர் பீல் பண்ணிக்கலாம். இது மேக்னெட்டிக் பேஸ் தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண அட்டாச் ஆகிரும். இதில் வந்து நீங்கள் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஆங்கிள் கீழே இருக்க ஸ்லைடர் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் அட்ஜஸ்ட் ஆகும். அடுத்ததாக ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஃபீச்சர்ஸை பார்ப்போம். இது வந்து ஒரு 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுற வெப்கேம். அது வந்து 4K 30 FPSல நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். வீடியோ போத் ஃபோட்டோவும் 4K ரெசல்யூஷனில் ஃபோட்டோ எடுக்க முடியும். சென்சாரோட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா, இது வந்து 1/2 இன்ச் சென்சார். ஸோ டைமென்ஷன் வச்சு கால்குலேட் பண்ணுறப்போ அப்ராக்சிமேட்டாக 12 மெகாபிக்சல் பிக்சல் டென்சிட்டியில் உங்களுக்கு வரும். ஸோ இதோட ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4Kல 30 FPS ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் 1080p அண்ட் பிலோ வந்து 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் அட்வர்டைஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா AI ட்ராக்கிங் இருக்குது. இதில் வந்து கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒயிட் போர்ட் சப்போர்ட் இருக்குது. மூணாவது வந்து டெஸ்க் வியூ இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கெஸ்டர் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 வகையான கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் கையை பாம்பை இப்படி ரைஸ் பண்ணிங்கன்னா ஒரு கெஸ்டர் ஆக்டிவேட் ஆகும். இது என்ன பண்ணுன்னா ஏஐ ஆட்டோ ட்ராக்கிங் ஆன் பண்ணும். இப்போது நான் ஒரு பக்கம் மூவ் ஆகிறேன் அப்படின்னா இந்த கேமரா என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஸோ நான் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணாலோ இல்லை அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணாலுமே இந்த கேமரா வந்து என்னை ஃபாலோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆட்டோ மோட். ஸோ அடுத்த கெஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் கெஸ்டர். ஸோ என்னோடய கையை எல் ஷேப்பில் கேமரா முன்னாடி பாயிண்ட் பண்ணால் இந்த எல்இடி பிளிங்க் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த எல்இடி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா உங்கள் கையை மேலே கொண்டு போனீங்கன்னா ஜூம் இன் பண்ணும். அகைன் கையை கீழே கொண்டு வந்தால் இது ஜூம் அவுட் பண்ணும்.
இது வந்து ஒரு ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது, இது வந்து டிஜிட்டல் ஜூம் தான். 4x டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜூம் பண்ண உங்களோட இமேஜ் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக ஒயிட் போர்ட் ரெகக்னிஷன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட செல்லிங் பாயிண்ட்டில் வந்து ஒயிட் போர்ட் ரெகக்னிஷன். அன்பாக்சிங்கில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஒரு 4 கார்னர் ஸ்டிக்கர்ஸ் காமிச்சாங்கல்ல, அந்த 4 கார்னர் ஸ்டிக்கர்ஸை ஒயிட் போர்டோட 4 கார்னர்ஸில் பேஸ்ட் பண்ணிட்டா ஸோ இது வந்து ஆட்டோ ஃப்ரேம் பண்ணிக்கும். ஸோ பேசிக்கலாக என்ன பண்ணுவோன்னா, ஸோ அந்த ஒயிட் போர்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேமராவோட ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக அந்த கேப்சர் அந்த ஒயிட் போர்டை வந்து ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வரும். ஸோ அதனால் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யாரெல்லாம் ஒயிட் போர்டில் டீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ இந்த மோடில் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒன்ஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா ஆடியன்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒயிட் போர்டை பார்க்க முடியும். அடுத்ததாக இதில் இருக்க ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க் வியூ மோடில் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் கான்ஃபரன்சிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூமோ மீட்டோ நீங்கள் இருக்கப்போ உங்கள் டேபிளில் இருக்க டாக்குமெண்ட்டையோ இல்லை நீங்கள் எழுதுறதையோ காமிக்கணும்னா டெஸ்க் வியூ மோட ஆன் பண்ணால் கேமரா வந்து கீழே டிட் ஆகி கீழே டெஸ்க்கை ஃபேஸ் பண்ணும். ஸோ இன் அடிஷன் அது கூட சேர்த்து உங்கள் டாக்குமெண்ட்டை ரீஃப்ரேம் பண்ணி உங்கள் டெஸ்க்கோட ஷேப்பை வந்து ஈவனாக உங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கும். ஸோ அது ஒரு மோடு இருக்குது. அதான் இதில் ஹெச்டிஆர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்டிஆர் இருக்கனால என்ன ஆகும்னா, பிரைட்டான ஸ்பாட்ஸும் டார்க்கான ஸ்பாட்ஸும் ஈக்குவலாக எக்ஸ்போஸ் ஆகி உங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட்டேஜ் கிடைக்கும். அடுத்ததாக வெர்டிக்கல் வீடியோ சப்போர்ட் இருக்குது. இன்ஸ்டாலேயோ அல்லது யூடியூப்லேயோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான வெர்டிக்கல் வீடியோ சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த கேமரா யூஸ் பண்ணி வெர்டிக்கல் வீடியோஸும் ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ப்ரைவசி மோட் இருக்குது. ஸோ இதில் இருக்க 2 வேரியன்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தால, ரெண்டுலேயும் டிஃப்ரெண்ட் ப்ரைவசி மோட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க் 2 மாடல் எடுத்துட்டோம்னா, கிம்பிள் 2 ஆக்சிஸ் கிம்பிள் இருக்க மாடலில் ஒன்ஸ் நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த கேமராவை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இன்ஆக்டிவாக இருந்த உடனே இது ஆட்டோமேட்டிக்காக கீழே ஃபேஸ் பண்ணி திரும்பிக்கும். ஸோ அதனால் வந்து அதை ப்ரைவசி மோடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவால் வந்து உங்கள் ஃபேஸை பார்க்க முடியாது, எதையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது 2C மாடலில் வந்துட்டு ஃபிசிக்கலாக கிம்பிள் கிடையாதனால அதில் சைடில் வந்து ஒரு ஸ்லைடிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை கீழே ஸ்லைட் பண்ணுறப்போ ஒரு ஃபிசிக்கலாக ஷட்டர் வந்து உங்கள் இமேஜ் சென்சாரை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அடுத்ததாக ஒரு 3 ஃபீச்சர் இருக்குது. இந்த 3 ஃபீச்சர் தான் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஃபீச்சர்ஸ். இதில் தான் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. பர்ஃபெக்டான சப்போர்ட் பண்ணுற சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதில் இருக்க எல்லா ஃபீச்சரும் யூஸ் பண்ண முடியும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் பிளர், பேக்ரவுண்ட் ரீப்ளேசர் அண்ட் பேக்ரவுண்ட் நேச்சுரல் பொக்கே. ஸோ பேக்ரவுண்ட் ரீப்ளேசர் என்ன பண்ணுன்னா, உங்கள் மீட்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கீங்கன்னா இன்னொரு இடத்துல இருக்க மாதிரி பேக்ரவுண்டை மாற்றிக்க முடியும். பேக்ரவுண்ட் பிளர் அதே தான். ஸோ ஆர்டிஃபிஷியலாக உங்கள் பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஜெக்ட்லாம் பிளர் பண்ணிக்கணும். ஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். அடுத்து நேச்சுரல் பொக்கே அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம டிஎஸ்எல்ஆரில் போர்ட்ரேட் இமேஜஸ் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு போர்ட்ரேட் ஃபினிஷ் வரும். ஸோ இது வந்து பிளரை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நேச்சுரல் லுக் இருக்கும். ஸோ இது டிஎஸ்எல்ஆரில் இமேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஃபீச்சருக்கும் வேறு சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத வந்து சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் டாபிக் பேசுகிறப்ப பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் இந்த இமேஜ் சென்சாரோட ஸ்பெக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இமேஜ் சென்சாரோட ஸ்பெக்னு எடுத்திங்கன்னா, இது வந்து 1/2 inch சைஸ் இருக்க சென்சார். ஸோ இதோட அப்பாச்சர் வந்து f1.8 கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக இதோட ரெசல்யூஷனை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அந்த கேமரா பிக்சல் டென்சிட்டி வந்து 12 MP வரைக்கும் கிடைக்கும் நமக்கு. ஸோ அடுத்ததாக இது மேக்ஸ் ISO வந்து 3200 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 to 3000 நீங்கள் மேனுவலாகவும் ISO அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆட்டோ மோட்லேயும் மேக்ஸ் 3200 வரைக்கும் போக முடியும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இதில் 4x டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்டிக்கல் ஜூமும் கிடையாது. அடுத்ததான் இந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எதுவும் கிடையாது. ஸோ அவங்க ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்க மாதிரி அவங்க வெப்சைட்டில் எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஸ்டெபிலைசேஷனும் இருக்க மாதிரி இல்லை. ஸோ மேபி சாஃப்ட்வேர் ஸ்டெபிலைசேஷன் உங்கள் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரில் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இதில் எனக்கு பிடிச்ச விஷயமே இதோட ஆட்டோ ஃபோக்கஸ் தான். ஸோ ஃப்ரம் 10 cm அப் டு உங்கள் மேக்ஸிமம் உங்கள் எந்த அளவுக்கு உங்களை ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் இதோட ஆட்டோ ஃபோக்கஸ் நல்லா அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ ரெஸ்பான்ஸுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு குயிக்காக டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பாக்ஸை உங்கள் ஃப்ரேம் முன்னாடி வச்சேன்னா டக்குன்னு இது ஃப்ரேம் ஆகும். எடுத்த உடனே என்னோடய ஃபேஸ் ஃப்ரேம் ஆகுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து இதோட ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சர். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. அடுத்ததாக இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இது வந்து டைப் சி கேபிளில் தான் கனெக்ட் ஆகும். போத் லிங்க் 2C வந்து டைப் சி போர்ட் வழியாக தான் கனெக்ட் ஆகும். டைப் சி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2.0 ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகுது. அடுத்தது பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது 5 voltல ஆப்ரேட் ஆகும். அப் டு 1 amps வரைக்கும் கன்சியூம் ஆகும். ஸோ உங்கள் யூஎஸ்பி போர்ட் வந்து அது கேப்பபிளாக அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதை வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அந்த சர்ச்சைக்குரிய செக்ஷன். ஸோ இதுக்கு வந்து சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ்னு பேர் வைக்கிறதா, இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ்னு பேர் வைக்கிறதான்னு தெரில. ஸோ வாங்க அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கேமராவை கனெக்ட் பண்ணி எந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணணுன்னாலும் அட்லீஸ்ட் 5th gen i5 ப்ராசஸர் இருக்கணும். இதில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா அவங்க மினிமம் ரெக்யர் வந்து i5 10th gen அல்ல அதுக்கு மேலே இருக்கணும். அடுத்ததாக ரேமோட ரெக்கமெண்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இவங்க மினிமமாகவே 8 GB கேட்குறாங்க. இதில் இருக்க ஆர்டிஃபிஷியல் ஃபீச்சர்ஸ், நேச்சுரல் பொக்கே இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணணும்னா அப் டு 16 GB வரைக்கும் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதை ஆப்டிமைஸ்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து 16 GB ரேம் தேவைப்படும். அடுத்ததாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட்னு எடுத்தோன்னா இதோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தா இது விண்டோஸ் 10லேருந்து சப்போர்ட் இருக்குது. முக்கியமான விஷயம்
விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்முக்கு சப்போர்ட் கிடையாது. ஸோ உங்கள் ப்ராசஸர் ஆமாக இருந்து அதில் நீங்கள் விண்டோஸே ரன் பண்ணிட்டு இருந்தாலும் Windows 10 ரன் பண்ணாலும் 11 பண்ணாலும் உங்களால் இந்த கேமராவை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி ஆர்ம் ப்ராசஸர் சப்போர்ட் இல்லைனாலே உங்களுக்கு லினக்ஸ் சப்போர்ட் இருக்காது, ஆண்ட்ராய்டு சப்போர்ட் இருக்காது. ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டர்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒரே ஆப்ஷன் i5 அல்ல அதுக்கு மேலே இருக்க விண்டோஸ் ப்ராசஸரில் யூஸ் பண்ண முடியும். ஸோ மேக் வாய்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்கில் வந்து 10.13 சப்போர்ட் ஸ்டார்ட் ஆகுது. பட் இதில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 13.0 தேவைப்படும், மேக் வாய்ஸ் 13.0. அடுத்ததான் அந்த பேக்ரவுண்ட் பிளரும் அந்த பேக்ரவுண்ட் ரீப்ளேஸரும் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்குன்னே பர்டிகுலர் செட் ஆஃப் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மேஜர் ரெக்யர்மெண்ட்டே வந்து இதில் இருக்க நீங்கள் எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணணும்னாலும் NVIDIAவோட கிராஃபிக்ஸ் கார்டு வேணும். அதுலேயுமே வந்து பேக்ரவுண்ட் பிளர் இருக்கும், பேக்ரவுண்ட் ரீப்ளேஸர் இருக்கும். எந்த ஜென்ரேஷன் NVIDIA கார் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ AMDல ரேடியன் கார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஃபியூ லிஸ்ட் ஆஃப் AMD ப்ராசஸர்ஸ் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அவங்க கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் AMD கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் பண்ணுமான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டோட கிராஃபிக்ஸ் கார்டெலாம் நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். அடுத்ததாக இதுதான் வந்து அதிக ப்ராப்ளம் இருக்க செக்ஷன், நேச்சுரல் பொக்கே சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த DSLR லைக் பேக்ரவுண்ட் பிளர்ஸ் கொண்டு வருது, அந்த போர்ட்ரேட் ஃபீல் கொண்டு வர ஃபீச்சர்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லா NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண முடியாது. NVIDIAவில் வந்து GTX 1080 அதுக்கு மேலே இருக்க கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம் GTX சீரியஸில். அடுத்து NVIDIA RTX சீரிஸ்னு எடுத்திங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் ரெக்யர்மெண்ட் வந்து RTX 2060 இருக்கணும். இல்லை அதுக்கு மேலே இருக்க கார்ட்ஸ் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த AMD கார்டு சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் AMD கிராஃபிக்ஸ் யூசர்ஸாக இருந்தால் இந்த கேமராவை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஐடியா. ஆர் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ எதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இன்டெல் மேக்ஸில் வந்து சப்போர்ட் கிடையாது. ஸோ M சீரிஸ் சிப்செட் இருக்க மேக்ஸில் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியும். அது ஸ்டார்டிங் M1 சிப்லேருந்து அப் டு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் M4 சிப் வரைக்கும் எல்லா சிப்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக ஒரு லிமிடேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 4Kல ரெக்கார்ட் பண்ணுறப்போ இந்த நேச்சுரல் பொக்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு லிமிடேஷன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு ஃபீச்சர் இருக்குது, அது என்னென்னா விர்ச்சுவல் கேமரா. ஸோ நீங்கள் Zoom இந்த மாதிரி மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ இது வந்து ஒரு விர்ச்சுவல் கேமராவாக டிடெக்ட் ஆகும். என்ன பண்ணும் விர்ச்சுவல் கேமரா அப்படின்னா, இந்த கேமரா ஃபீடை எடுத்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் கொடுக்குற ஃபில்டர்ஸ், பேக்ரவுண்ட் பிளர்ஸ், மேக்கப்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ஒரு விர்ச்சுவல் கேமராவாக கிரியேட் பண்ணும். இந்த விர்ச்சுவல் கேமரா ஃபீடை டேரெக்டாக நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆப்ஸோ இல்லை ஸ்ட்ரீமிங் ஆப்ஸுக்கோ டேரெக்டாக ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸோடு சேர்த்து உங்களோட அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதில் என்ன லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கேமராவில் ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ உங்களால் 60 FPS அச்சீவ் பண்ண முடியாது. போத் 4Kலையும் 30 FPS தான், 1080pலையுமே வந்து 30 FPS வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எனக்கு இதில் பிடிச்ச விஷயத்த சொல்கிறேன். இந்த சென்சார் வந்து ரொம்ப இதோட அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஷார்ப்பான இமேஜஸ் கிடைக்குது. இதோட கலர் சயின்ஸுமே வந்து ஒரு நல்ல கலர் சயின்ஸ்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை பார்ட் ஆஃப் வீடியோ வந்து இந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ண தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த போஸ்ட் எடிட்டிங்குமே இல்லாமல், கலர் கேடிங்கும் இல்லாமல் இந்த பேசுகிற கிளிப்பை அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த இமேஜ் குவாலிட்டியை பற்றி. அடுத்ததான் சொல்லியிருந்த மாதிரியே ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கேமராவில். ஸோ நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் நிறையா மூவ் ஆவீங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபோக்கஸ் வேணும், ஃபாஸ்ட்டான ரெஸ்பான்ஸ் வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த AI ட்ராக்கிங் தான். ஸோ இந்த AI ட்ராக்கிங் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செய்யுது. எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாலுமே ஃப்ரேமுக்குள்ளே உங்களை பர்ஃபெக்டாக வச்சிருக்கு. ஸோ இந்த AI ட்ராக்கிங்லேயும் 3 மோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேணும்னா உங்களோட ஷோல்டருக்கு மேலே மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஹெட்டோட வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம். AI ட்ராக்கிங் வந்து உங்கள் ஹெட்டை மட்டும் ட்ராக் பண்ணும். அனதர் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் த பாடி, ஹிப்புக்கு மேலே இருக்கிற ஏரியாவை நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஃபுல் பாடியும் இருக்குது, ஃப்ரம் ஹெட் டு டோ உங்கள் உடம்பு ஃபுல்லாமே ஃப்ரேமுக்குள்ளே வச்சிருக்க முடியும். இந்த 3 மோடுமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இது ஒரு நல்ல ஃபீச்சர். அடுத்ததாக இதோட ப்ரைஸ்னு கேட்டிங்கன்னா இது 24,000 வருது அமேசானில். ஸோ இதோட பட்ஜெட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் 2C இருக்குது. லிங்க் 2Cயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 to 60,000 வரும் அப்ராக்சிமேட்லி. ஸோ அதோட ரெண்டோட லிங்க்கையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட்னா கண்டிப்பாக இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். பட் யாருக்குங்கிறதான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. ஏன்னா இந்த குவாலிட்டியை வந்து நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மீட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இல்லைனா இதில் இருக்க ஃபுல் 4K ரெசல்யூஷன் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ 24,000க்கு இந்த கேமரா வாங்கி உங்களால் 4Kல யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நல்ல ஆல்டர்னேட்டிவான லாஜிடெக்ஸில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1080p லாஜிடெக் கேமராஸ் இருக்குது, அதை நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். பட் இதை நீங்கள் வந்து சீரியஸான வெப்கேம் யூசர், ஸோ உங்கள் கிளைண்ட்டு கூட நிறையா இன்ட்ராக்ஷன் இருக்கும், எனக்கு நிறையா டாக்குமெண்ட்ஸை நான் காமிக்க போகிறேன், எனக்கு இமேஜ் குவாலிட்டி ரொம்ப முக்கியம், நான் நிறையா மாடல்ஸ் காமிக்கணும், நிறையா விஷயத்த லைவாக காமிக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த இதுக்கு போகலாம். ஸோ இமேஜ் நல்லா ஷார்ப்பான இமேஜ் குவாலிட்டி இருக்குது. அடுத்ததாக இது யாருக்காக ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காக கிரியேட் பண்ணால் தான் இந்த லிங்க் 2. ஸோ போத் அந்த 2 ஆக்சிஸ் கிம்பிளாக இருக்கட்டும், ஸோ AI ட்ராக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தாலோ இல்லை நீங்கள் இன்ஸ்டாக்கோ இல்லை கேம் ஸ்ட்ரீமிங்கோ வேறு ஏதாவது ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கேமராவை யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதை ப்ராப்ளம்னு சொல்கிறதா இல்லை இதோட லிமிட்டேஷன் சொல்கிறதா என்னென்னு தெரில.
ஸோ இந்த லிங்க் டூக்கு வந்து லிங்க் டூ கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மூலிமா நீங்கள் இது வரைக்கும் நான் லிஸ்ட் பண்ண எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஸோ இந்த கேமராவில் வந்து 2 கோடெக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் H.264 சப்போர்ட் இருக்குது, ஸோ MJPEG சப்போர்ட் இருக்குது. பட் டிஃபால்ட்டாக ஏன்னு தெரில, இந்த நம்ம லிங்க் கண்ட்ரோலரோட ஆப்பில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ எப்போவுமே அது வந்து MJPEGல தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து எடிட்டிங்காக DaVinci Resolve யூஸ் பண்ணுறேன். இந்த கோடெக் வந்து சப்போர்ட் இல்லை எனக்கு. ஸோ இது எனக்கு மட்டும்தான் எப்படி இருக்கான்னு தெரில. எந்த யூடியூபர்ஸுமே இதை மென்ஷன் பண்ண கிடையாது, ரிவ்யூ பண்ணாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டா லிங்க் டூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கோடெக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து லிங்க் டூ கண்ட்ரோலரில் எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா OBS ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணுறேன். OBS ஸ்டுடியோவில் நீங்கள் இருக்க எல்லா கோடெக்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியுது. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு, எனக்கு யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OBS ஸ்டுடியோ ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லா ஒர்க் ஆகுது. பட்ஜெட் வெர்ஷனான லிங்க் டூ C வந்து யாருக்கான ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா மூவ் ஆக மாட்டீங்க நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறப்போ, ஸோ ஃபிக்ஸ்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வேரியண்ட்டுக்கு போகலாம். அதுலேயுமே ஆட்டோ ஃப்ரேமிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேமரா மூவ் ஆகாது, பட் உங்கள் ஃபேஸை மட்டும் கிராப் பண்ணி டிஜிட்டலாக மூவ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் இருக்கனால நீங்கள் பேசிக்காக மீட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க. இதே கேமரா குவாலிட்டி எனக்கு வேணும், பட் இந்த கிம்பிள் மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு வேண்டாம்னா நீங்கள் லிங்க் டூ C ட்ரை பண்ணலாம். ஸோ 2 ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது இந்த கேமராவோட ரிவ்யூ வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. இதை நான் தான் வாங்கினேன், என்னோட பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கினேன். ஸோ அவ்வளோதாங்க இதோட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.